எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ்ல இரு பொருள் தரும் சொற்கள், அதாவது இப்போ பெயராகவும் வினையாகவும் ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்கள்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஓகே, இது தமிழ் மரபு புக்ல உள்ளது. அதுல உள்ள டேட்டாஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எண் அப்படின்னா பாருங்க, எண் நம்பர்ஸ் அப்படின்னா இலக்கம். ஓகே, இதே வினையாக அதன் பொருள் நினைத்தல். ஓகே, எண்ணினான் எண்ணினாள் அப்படின்னு சொல்லல, நினைத்தல். ஓகே, நெக்ஸ்ட் எரி, எரினா நெருப்பு. ஓகே, எரினா நெருப்பு, அதாவது இடைநிறகரம் எரிக்கு நெருப்பு. இதே வினையின் பொருள் பாருங்க, எரிதலை செய். ஓகே, எரிதல். ஓகே, அந்த எரிதலை செய். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க எழு. ஓகே, எழுனா தூண். ஓகே, பெயரின் அதன் பொருள் தூண். ஓகே, தூண் மாதிரி எழுந்து நிற்கிறது அப்படின்னு சும்மா நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதாக ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே வினையின்கள் அதன் பொருள் பாருங்க எலும்பு. ஓகே, காலையில எழுந்திருக்கிறது அந்த சொல்லுவோம்ல, அதான் எலும்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஏறு. ஏறுனா இடபம் ஆண் சிங்கம். ஓகே, ரெண்டு மீனிங் இருக்கு. ஏருக்கு பாருங்க இடபம் ஆண் சிங்கம். ஓகே, இதே வினையின்கள் அதன் பொருள் பார்க்க ஏறு. ஓகே, ஏற சொல்லுவோம்ல, ஏறினான் அந்த ஏறு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று. ஒன்றுனா ஒரு பொருள். ஓகே, ஒன்றுனா ஒரு பொருளை குறிக்குது. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா சேர். ஓகே, ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம், அந்த சேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒளினா பிரகாசம். ஓகே, ஒளினா பிரகாசம். ஓகே, வினையின்கண் பொருள் பாத்தீங்கன்னா மறைந்திரு. ஓகே, ஒளிந்து விளையாடுதல் சொல்லலாம், அந்த மறைந்திரு. நெக்ஸ்ட் ஓடுனா மண்டை ஓடு, இல்லைன்னா கூரை ஓடு, அதான் ஓடுன்னு சொல்றோம். இதே வினையின்கண் தெரியும், ஓடினான் ஓடு விளையாடுறது சொல்லலாம், அந்த ஓடு. ஓகே, நெக்ஸ்ட் கடினா காவல் கூர்மை. ஓகே, கடினா காவல் கூர்மை. இதே வினையின்கண் பாருங்க, நீக்கு கடித்திடு. ஓகே, நாய் கடித்தது அந்த கடித்திடு, இல்லைன்னா நீக்கும் கடிக்கு வருது. ஓகே, மீனிங். நெக்ஸ்ட் கரை. கரைனா ஓரம். ஓகே, இதே வினையின்கண் பாருங்க கரைத்தலை செய். ஓகே, கரைனா ஓரம். இதே வினையின்கண்னா கரைத்தலை செய். ஓகே, நெக்ஸ்ட் கலைனா ஆண்மான். ஓகே, கலைனா ஆண்மான். ஓகே, இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா பிரி. ஓகே, கலைந்து விட்டதுன்னு சொல்லுவோம்ல, கலைத்து விட்டான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. காது. ஓகே, காதுனா செவி. ஓகே, காதுனா செவி. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா கொல் கூறு செய். ஓகே, இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா கொல் கூறு செய். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. காதுக்கு வினையின்கண் பொருள் சோ நோட் பண்ணிக்கோங்க. காய். ஓகே, காய்னா பெயரின்கண் காய் தான். இதே வினையின்கண் பாருங்க கோபி உவர். ஓகே, வினையின்கண் பாருங்க காது காய் காலுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அப்போ காய்க்கு பாருங்க கோபி உவர். ஓகே, கோபிக்கிறது இல்லைன்னா உவர். ஓகே, நெக்ஸ்ட் கால்னா ஒரு உறுப்பு. இதே வினையின்கண் பாருங்க கக்கு தோற்றுவி. ஓகே, கக்கு தோற்றுவி. ஓகே, கால்ல கக்கு தோற்றுவி. நெக்ஸ்ட் குடினா ஒரு குடும்பம். ஓகே, இதே பருகு வினையின்கண். ஓகே, நம்ம தண்ணி குடிக்கிறது தெரியும்ல, அது. ஓகே, குலை. குலைனா பழக்குலைய சொல்றாங்க. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா கட்டவில். ஓகே, குலைக்கு கட்டவில். குன்று. குன்றுனா மலை. ஓகே, குன்றுனா மலை. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா கெடு தேய். ஓகே, குன்றுனா கெடு தேய். ஓகே, நெக்ஸ்ட் கூடு. கூடுனா பறவை கூடு. இதே வினையின்கண் சேர். கூடினார்கள் அப்படின்னு சொல்லல, அந்த சேர். கூறு. ஓகே, கூறுனா பகுதி. ஓகே, கூறு காய்கறி கூறு விற்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல மார்க்கெட்ல, அதுதான் கூறுனா பகுதி பகுதியா அப்படி வச்சுக்கோங்க. இதே வினையின்கண்னா சொல். கூறினான் அந்த சொல். ஓகே, கேள்னா சுற்றம், அதாவது உறவினர்கள். நமக்கு கேலி உறவினர் படிச்சிருக்கோம்ல, அந்த கேள் தான் சுற்றம். இதே வினையின்கண்னா கேட்பாயாக. ஓகே, கேள் காது கொடுத்து கேள்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சரி அப்படின்னு பாருங்க, சரிக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. வளையல். ஓகே, சரிக்கு வளையல் மீனிங் இருக்கு. இதே வினையின்கண் பாருங்க சாய். ஓகே, சரி சாய். ஓகே, நெக்ஸ்ட் சிலம்பு. சிலம்பு பாருங்க, நமக்கு தெரியும் சிலம்பு கால் சிலம்பு. நெக்ஸ்ட் மலையை குறிக்குது. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா ஒலி. ஓகே, சிலம்புல இருந்து ஒலி வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிலம்பு. சிலம்புக்கு சிலம்பு மலை பெயர் பொருள்ல மீனிங் இருக்கு. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா ஒலி. ஓகே, நெக்ஸ்ட் சூடு. சூடுனா வெப்பம். ஓகே, அது ஹீட் நமக்கு தெரியும். இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா அணி. ஓகே, சூடினால். ஓகே, மாலை சூடினால், அணிகலன்களை சூடினால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செய். செய்னா வயல், நம்ம படிச்சிருக்கோம். இதே செய் வினையின்கண் செய்தான் செய்தால், அதுதான். ஓகே, செல். செல்னா கரையான். ஓகே, கரையான் செல்னா. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா போர் சென்றான் அந்த செல். ஓகே, சொல். சொல்னா சொல்லு, இல்லைன்னா நெல். ஓகே, நெல்லுக்கு சொல்லும் ஒரு பொருள் உண்டு, நம்ம 8th நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம்ல. ஓகே, அதுதான். இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா கூறு. ஓகே, கூறினான் சொன்னான் அந்த இதுதான்.
ஓகே. சோதி, சோதினா பிரகாசம். ஓகே, விளக்குல இருந்து வர பிரகாசம். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தேர்விசை. ஓகே, சோதிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்விசை. ஓகே. தறி, தறினா யானை கட்டும் தறி. ஓகே, தறினா வந்து பாருங்க யானை கட்டும் தறி. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா துண்டுசை. ஓகே, தறி துண்டு துண்டாக வெட்டுறது. ஓகே, அதாவது தறி. ஓகே. நெக்ஸ்ட் தடி, தடினா தண்டு. ஓகே, தடினா தண்டு. இதே வினையின்கண் வந்து பாருங்க குறைத்திடு. ஓகே, தடிமனா குறைத்திடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தடி தடிமனை குறைத்திடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தட்டு, தட்டுனா தட்டம். ஓகே, தட்டுனா தட்டம். வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா அடி. ஓகே. தாலி, தாலினா பனை. ஓகே, தாலிக்கு வந்து பனை மரம்னு ஒரு மீனிங் உண்டு. இதே வந்து வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தாளிதம் செய், குழம்ப தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தாலி. ஓகே. நெக்ஸ்ட் திரி, திரினா விளக்கு திரி. ஓகே, இது வந்து நமக்கு வந்து வினைமரபுல கூட வரும். விளக்கு வந்து திரி ஏற்றினால்னு இப்போ போடணும். அதாவது விளக்கை ஏற்றினால் அப்படி அந்த மீனிங்ல வந்து வரும். சோ விளக்கு திரி தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க வினையின்கண் வந்து சுற்றி திரி. ஓகே, வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி திரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தீட்டு, தீட்டுனா அழுக்கு. நமக்கு வந்து தெரியும் தீட்டு வந்து தீட்டு பட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல கேர்ள்ஸுக்கு, அந்த தீட்டுனா அழுக்கு. இதே வினையின்கண்னா எழுது வரை. ஓகே, வண்ணம் தீட்டினால். ஓகேவா, ஓவியம் தீட்டினாள். ஓகே, அந்த எழுது வரை. ஓகே. துடி, துடினா முரசு. ஓகே, துடினா முரசு. இதே வினையின்கண் துடிதுடித்தாள், துடிதுடித்தான். ஓகே, அந்த வலியில் வேதனையில் அந்த துடி. ஓகே. தூக்கு, தூக்குனா பாட்டு. ஓகே, தூக்குனா பாட்டு. வினையின்கண்னா தூக்கினாள் அந்த இது. தேர்னா ரதம். ஓகே, தேர்னா ரதம். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தெரி, தெளி. ஓகே, தேர்ந்தான், தெளிந்தான் அந்த மாதிரி. ஓகே. தைனா மாதம். இதே வினையின்கண் வந்து தைத்தாள் அந்த இது. ஓகே. தோல்னா உடலின் தோல். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி, அந்த தோற்றுப்போ. ஓகே. நெக்ஸ்ட் இதை வந்து ரிப்பீட் பண்ணிடலாம் ஒரு டைம். ஓகே. என்ன வந்து பாருங்க இலக்கம் நினை. ஓகே, நினைத்தல். எரினா நெருப்பு, எரிதலை செய். ஓகே, அதாவது எரிய வைக்கிறது. ஓகே, அதாவது தீ எரிய வைக்கிறது. எழுனா தூண் இல்லைன்னா எலும்பு. ஓகே, காலையில் எழுதல் அந்த இது. ஏறுனா இடபம், ஆண் சிங்கம். இந்த வினையின்கண் பாத்தீங்கன்னா ஏறு. ஒன்றுனா ஒரு பொருள் சேர். ஓகே. ஒளினா பிரகாசம், மறைந்திரு. ஓடுனா மண்டை ஓடு, கூரை ஓடு. வினையின்கண்னா ஓடு. கடினா காவல், கூர்மை. வினையின்கண்னா நீக்கு, கடித்திடு. ஓகே. கரைனா ஓரம், கரைத்தலை செய். ஓகே. களைனா ஆண்மான் இல்ல வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா பிரி. காதுனா செவி. இந்த வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா கொல், கூறு செய். ஓகே. காதுல வந்து கொலை பண்ண சொல்லி கூறினான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. காய்னா வந்து பாத்தீங்கன்னா காய். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா கோபி, உவர். ஓகே, காய்கறி கொடுக்கலன்னு கோபிச்சுக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கால்னா ஒரு உறுப்பு. வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா கக்கு, தோற்றுவி. ஓகே, காக்கு, தோற்றுவி. குடினா வந்து பாருங்க குடும்பம். இதே வந்து வினையின்கண் வந்து பருகு. குலைனா வந்து பாருங்க பழக்குலை. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா கட்டவிழ். ஓகே. குழை. நெக்ஸ்ட் வந்து குன்றுனா மலை. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா கெடு, தேய். ஓகே. கூடு அப்படின்னா பறவை கூடு. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா சேர். கூறுனா பகுதி. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா சொல். கேள்னா சுற்றம், அதாவது உறவினர்கள். இதே வினையின்கண் வந்து கேட்பாயாக. சரினா வளையல். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா சாய். இதே வந்து சிலம்புனா மலை. வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா ஒளி. சூடுனா வெப்பம். வினையின்கண் வந்து அணி. செய்னா வயல். வினையின்கண் வந்து செய். ஓகே. சொல்னா கரையான். இதே வினையின்கண் வந்து போ. சொல்னா சொல்லு, நெல்லு. ரெண்டு பொருள் இருக்கு. வினையின்கண் வந்து கூறு. சோதினா பிரகாசம். வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தேர்விசை. தறினா யானை கட்டும் தறி இல்லைன்னா துண்டு செய். வினையின்கண் வந்து துண்டு செய். தடினா தண்டு. வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா குறைத்திடு. ஓகே. தட்டுனா தட்டம். வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா அடி, தட்டை அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த தாலினா பனைமரம். இதே வினையின்கண் தாளிதம் செய். திரினா விளக்கு திரி. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி திரி. தீட்டுனா அழுக்கு. வினையின்கண் வந்து எழுது வரை. துடினா முரசு. வினையின்கண் வந்து துடி. தூக்குனா பாட்டு. வினையின்கண் வந்து தூக்கினால் அந்த இது. தேர்னா ரதம். வினையின்கண் வந்து தெரி, தெளி. தைனா மாதம். வினையின்கண் வந்து தைத்தாள், தைத்தான் அந்த இது. ஓகே. தோல்னா உடலின் தோல். வினையின்கண் வந்து தோற்றுப்போ. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு. இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ் மரபு புக்ல உள்ள இந்த பெயர் வினை வேறுபாடு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஓகே. நடுன்னு வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதி. ஓகே, நடுப்பகுதி இல்லைன்னா நாட்டு. ஓகே. நடு வந்து பெயரின்கண் வந்து பாருங்க நடுப்பகுதி, சென்டரை வந்து குறிக்குது. வினையின்கண் வந்து நாட்டு. இதே நாடுனா வந்து பாருங்க தேசம், அணுகு. அணுகுனா வந்து பொருள் வச்சுட்டு நாடினாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாடினான், அணுகினாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நாடுனா தேசம், அணுகு. இதே நிறைனா வந்து பசு கூட்டம். ஓகே. ஒழுங்காக்கு, வரிசை. நிறைக்கு இன்னொரு வரிசை
பெயர் வந்து வரிசைன்னு இருக்கும்ல, அப்போ வரிசையை ஒழுங்காக்கு. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நுங்குனா பனை இனிலங்காய். இதே வந்து வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா விழுங்கு. ஓகே, நுங்குக்கு வந்து பனை இனி இலங்காய் விழுங்கு. ஓகே, நூல்னா புத்தகம். இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா நூற்றலை செய். ஓகே, நூற்றலை செய். நேர்னா ஒப்பு. ஓகே, பெயரின்கண் வந்து ஒப்பு, வினையின்கண்னா உடன்படு. ஓகே, நேர்ந்தாள் அந்த மாதிரி. ஓகே, நொடினா விடுகதை, வினையின்கண் வந்து சொல். ஓகே, விடுகதை சொல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நொடினா விடுகதை சொல்லு. ஓகே, பதினா தலைவன் ஊர். ஓகே, பதிக்கு 2 மீனிங் இருக்கு, தலைவன் ஊர். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா இருத்து. ஓகே, ஊர்ல போய் இருத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தலைவனே இருத்து. ஓகே, பதினா தலைவன் ஊர், வினையின்கண் வந்து பாருங்க இருத்து. அப்போ ஊரில் போய் தலைவனை இருத்து. ஓகே, இப்படி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டா நமக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் மறக்காம இருக்கும். ஓகே, பாவினா பாவம் செய்தவன், வினையின்கண் வந்து பாவனை செய். ஓகே, பாவினா பாவம் செய்தவன், வினையின்கண் பாவனை செய். பிணைனா பெண்மான். ஓகே, இதே வினையின்கண் வந்து கட்டு. ஓகே, புடைனா பக்கம். ஓகே, புடைனா பக்கம், வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா அடி. ஓகே, புடைக்கு வந்து அடின்னு ஒரு பொருள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பொறி. பொறினா ஐம்பொறி. ஓகே, பொறினா வந்து பாருங்க ஐம்பொறி. இதே வந்து வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா பொரித்தலை செய். ஓகே, காய்கறி பொரிக்கிறோம்ல அந்த இது பொரித்தலை செய். மதினா சந்திரன் புத்தி. ஓகே, மதினா நமக்கு நிலவை வந்து குறிக்கும் தெரியும்ல, அப்புறம் அறிவியும் வந்து மதின்னு தானே சொல்லுவோம். சோ சந்திரன் புத்தி. இதே மதித்தல். ஓகே, பெரியவர்களை மதித்தல் அந்த இது மதித்தலை செய். மாறுனா கோல் விளக்கு மாறு. ஓகே, மாறுனா கோலையும் குறிக்குதான், விளக்கு மாறையும் குறிக்குது. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடு நீங்கு. மாறினான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினார்கள் சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, முடினா கிரீடம். இன்னொன்னு வந்து வினையின்கண் முடிவிசை. ஓகே, முடிவிசை நமக்கு தெரியும். மெழுகு. ஓகே, மெழுகு விருத்தியை குறிக்கும். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா மெலிகிடு. ஓகே, மெலிகிடு. ஒரு இடத்துல வந்து மெலிகிடான், மெலிகி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மெலிகிடு. வடினா வந்து கூர்மை. ஓகே, வடிவத்தை குறிக்குது. இதே வந்து வினையின்கண் வடித்தலை செய். ஓகே, சாதம் வடிக்கிறது அந்த சொல்லலாம், அந்த வடித்தலை செய். வாசினா வந்து பாருங்க குதிரை. வாசினா குதிரை. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா படி. ஓகே, விரைனா வாசனை. ஓகே, மனம். விரைனா மனம்னு ஒரு மீனிங் ஒண்ணு நமக்கு தெரியும், அதான் வந்து இங்க வாசனைன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதேக்கு வந்து வினையின்கண் பாருங்க விரைந்து செல். ஓகே, வீடுனா இல்லம். இதே வினையின்கண் வந்து விட்டு நீங்கு. ஓகே, வேல்னா முருகன் மன்மதன். வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா விரும்பு மனம் செய் யாகஞ்செய். ஓகே, வேலுக்கு வந்து பாருங்க 2 பொருள் இருக்கு, முருகன் மன்மதன். இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா 3 பொருள் இருக்கு, விரும்பு மனம் செய் யாகம் செய். வைனா கூர்மை. இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா ஏசு வைத்திடு. ஓகே, இதையும் வந்து ரிப்பீட் பார்த்திடலாம். நடுனா நடுப்பகுதி நாட்டு. நாடுனா தேசம் அணுகு. நிறைனா பசு கூட்டம் ஒழுங்காக்கு. நுங்குனா பனை இனிலங்காய் விழுங்கு. நூல்னா புத்தகம் நூற்றலை செய். ஓகே, நேர்னா ஒப்பு உடன்படு. நொடினா விடுகதை சொல்லு. பதினா தலைவன் ஊர் இருத்து. பாவினா பாவம் செய்தவன் இல்லைன்னா பாவனை செய். பிணைனா பெண்மான், வினையின்கண் கட்டு. புடைனா பக்கம், வினையின்கண் அடி. பொறினா ஐம்பொறி, கருவி இல்லைன்னா வினையின்கண் வந்து பொறித்தலை செய். மதினா சந்திரன் புத்தி. இதே வந்து வினையின்கண் மதித்தலை செய். மாறுனா கோல் விளக்கு மாறு. வினையின்கண் வந்து பாருங்க வேறுபடு நீங்கு. முடினா கிரீடம். வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய். ஓகே, அடுத்து மெழுகு. மெழுகுனா மெழுகு. ஓகே, நெக்ஸ்ட் வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா மெலிகிடு. ஓகே, நெக்ஸ்ட் வடினா கூர்மை. வினையின்கண் வடித்தலை செய். வாசினா குதிரை. வினையின்கண் படி. ஓகே, விரைனா வாசனை. வினையின்கண் விரைந்து சொல். வீடுனா இல்லம். வினையின்கண் பாத்தீங்கன்னா விட்டு நீங்கு. வேல்னா முருகன் மன்மதன். இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா விரும்பு மனம் செய் யாகஞ்செய். வைனா கூர்மை. வினையின்கண் பாத்தீங்கன்னா ஏசு வைத்திடு. நமக்கு இது வந்து ஒரு பொருள் பல தரும் சொற்கள்லயும் வந்து கேட்கலாம், இரு பொருள் தரும் சொற்கள்லயும் வந்து கேட்கலாம், பொருள் கூறுகள்லயும் வந்து இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்குனாலும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல உள்ள ரகர ரகர வேறுபாடு அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.